கேரளாவின் மருத்துவ கழிவுகள் நெல்லையில் கொட்டப்பட்டது குறித்து பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இதுகுறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் அந்த கழிவுகளை கேரளாவுக்கே திருப்பி அனுப்ப வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், நேற்று முன்தினத்திலிருந்து இது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. ஆனால் பல வருட காலமாகவே இது நடந்து கொண்டிருக்கிறது. கேரளத்திலிருந்து மருத்துவ கழிவுகள் தமிழகத்தினுடைய தென் மாவட்டங்களில் கொட்டப்படுவது வாடிக்கையாக நடந்து வருகிறது. இப்போ நெல்லையில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மருத்துவ கழிவுகள் தொடர்பாக தாமாக முன்வந்து பசுமை தீர்ப்பாயம் விசாரணை செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய உத்தரவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்காங்க? திலகவதி, சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் கோடகநல்லூர், நடுக்கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புற்றுநோய் மையம் மற்றும் சில தனியார் மருத்துவமனைகளில் இருந்து அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டதாக செய்திகள் வெளியானது. இந்நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள், சூழலியலாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் முக்கியமான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை 3 நாட்களுக்குள் கேரள அரசாங்கமே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கழிவுகளை கேரளாவிற்கோ அல்லது நெல்லை மாவட்டத்தில் உள்ள மருத்துவ கழிவுகளை மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனத்திடத்திலோ கேரள அரசே வழங்க வேண்டும். இதை தானாக முன்வந்து மேற்கொள்ள வேண்டும் என கேரளாவினுடைய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நெல்லையில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவருக்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதை கழிவுகளுக்கு சொந்தமான ரீஜனல் கேன்சர் சென்டர், ஃப்ரீடன்ஸ் ஹாஸ்பிட்டல், லீலா ஹாஸ்பிட்டல் கோவளத்தில் இருக்கக்கூடியது, திருவனந்தபுரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த 3 மருத்துவமனையின் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றுதான் கேரள அரசு இதற்கான செலவுகளை அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில இன்று 3 நாட்களுக்குள்ளாக அனைத்து மருத்துவ கழிவுகளையும் அகற்ற வேண்டும் என பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருக்கிறது. திலகவதி, தமிழகத்திலிருந்து கேரள வனப்பகுதிக்கு சுற்றுலா சென்றால் கூட அவ்வளவு சோதனைகள் நடைபெறுகிறது. ஒரு பிளாஸ்டிக் பொருள் கூட இல்லாத அளவில் அங்கு சோதனை நடைபெறுகிறது. ஆனால் கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகள் இங்கு வரும்போது அவ்வளவு எளிதாக தமிழகத்தை அவர்கள் வந்தடைய முடிகிறது என்பது உள்ளபடியே வியப்பளிக்கிறது. பாலவெற்றிவேல், இது தொடர்ந்து பல வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்பது வேதனை அளிக்கிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.